ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வருஷத்தோட முதல் சூரிய கிரகணமானது இப்போ வரக்கூடிய மார்ச் 29ஆம் தேதி வருதுங்க. அப்போ சூரிய கிரகணம் மார்ச் 29ஆம் தேதி நடந்தாலுமே அதுக்கான தாக்கமானது அதுக்கு முன்னாடியே ஆரம்பிக்குதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில சந்திரன் நெருங்கி வர ஆரம்பிக்கிறப்பயே இந்த சூரிய கிரகணத்தோட தாக்கம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருங்க. அப்போ மார்ச் 25ஆம் தேதியில இருந்தே கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தோட தாக்கத்தின் பலனா எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். இது கூடவே இந்த சூரிய கிரகணம் எப்போ ஆரம்பிக்குது, எங்கெங்கெல்லாம் தெரியும், எந்த டைம்ல எக்ஸாக்டா ஆரம்பிக்குது, அந்த நாளில் நம்ம எந்த மாதிரியான விஷயங்களை செய்யணும், செய்யக்கூடாது, அதுக்கான பரிகாரம் என்ன அப்படிங்கன்னு எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு வரலாங்க. ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. சூரியன், சந்திரன், பூமி இது மூணும் ஒரே நேர்கோட்டில் வரப்பத்தாங்க கிரகணம் அப்படிங்கிறது ஏற்படுது. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, பூமிக்கு சூரியனுக்கு இடையில சந்திரன் கடந்து போகிறது தான் சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ஏற்படுதுங்க. அந்த டைமில் சூரியனோட ஒளியை சந்திரன் தற்காலிகமாக தடுத்து வைக்குதுங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இந்த 2025 வருஷத்தோட முதல் சூரிய கிரகணம் இது தாங்க. இந்த கிரகணம் எப்போ ஆரம்பிக்குதுன்னா, இந்திய டைம் படி பார்த்தீங்கன்னா மார்ச் 29ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு வருதுங்க. எந்த டைம் அப்படின்னு கரெக்டாக பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு மதியானம் 2:20 தொடங்கி சாயந்தரமாக 6:13 வரைக்குமே இந்த சூரிய கிரகணம் அமைஞ்சிருக்குதுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரத்துக்கு அமைஞ்சிருக்குது. இந்த சூரிய கிரகணம் எங்கெங்கெல்லாம் தெரியும் அப்படின்னா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, அட்லாண்டிக் பெருங்கடல், ஆர்டிக் பெருங்கடல், வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, வடமேற்கு ரஷ்யா, ஆசியாவோட வடக்கு பகுதியிலையும் தெரியுங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய நாடுகள்லையும் தெரியும். ஆனால் இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக தெரியாதுங்க. இருந்தாலும் கூட இந்த வானியல் நிகழ்வு நம்ம பார்க்கறதுக்காக சோசியல் மீடியா மூலமாக ரொம்பவே எஃபெக்ட் போட்டு அவங்க ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்ட போகிறாங்க. அதனால் இந்த கிரகணத்தை நம்ம சோசியல் மீடியா ஹெல்ப் மூலமாக வீட்டில் இருந்தே பார்த்துடலாங்க. ஸோ இந்த சூரிய கிரகணத்தை நம்மளால் நேரடியாக பார்க்க முடியல அப்படின்னு வருத்தப்படாதீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த சூரிய கிரகண நேரத்தில் நாம் என்ன செய்யணும், செய்யக்கூடாது, பரிகாரம் அதுக்கான என்னது அப்படின்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரலாங்க. ஃபர்ஸ்ட் நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாங்க. இந்த சூரிய கிரகணத்தின் கதிர்களை தாக்காமல் இருக்கிறதுக்காக நாம உணவுப் பொருட்கள் மீது தர்பப்பிள்ளை போட்டு வைக்கணுங்க. கண்டிப்பாக இது நம்மளோட வழக்கத்தில் செஞ்சுட்டு இருக்கிற ஒன்று தான். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்டே வீட்டில் சமைச்சு வச்சுருப்போம். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கிரகண நேரத்தில் அது எல்லாமே தீட்டாகிடுங்க. அதனால் நம்ம அது மேலே தர்பப்பிள்ளை போட்டு வைக்கிறது மூலமாக எந்த ஒரு தீட்டுமே ஏற்படாது. இந்த கிரகண நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த உணவை நம்ம எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்றது மூலயமா எந்த ஒரு பாதிப்புமே அதனால் ஏற்படாது. இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம குடிக்கிற தண்ணியில் கூட இந்த தர்பப்பிள்ளை போட்டு வைக்கலாங்க. தண்ணி அப்படிங்கிறப்ப அதுக்கு எந்த ஒரு தீட்டுமே என்றைக்குமே ஏற்படாதுங்க. இருந்தாலுமே கூட நம்முடைய மனநிறைவுக்காக நம்ம தர்பப்பிள்ளை இந்த தண்ணியிலையும் போட்டு வச்சுக்கலாம். இந்த தர்பப்பில் எளிமையாக கிடைக்கிற ஒன்று தாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது ஏரி, குளம், குட்டை இது மாதிரி நீர்நிலைகளில் அதிகமாக இருக்குங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல ரோட் சைட்லையும் கிடைக்கும். இதே சிட்டி சைடில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இது தர்பப்பில் கிடைக்காது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கடையிலே கேட்டு வாங்கிக்கலாங்க. அடுத்ததான் முக்கியமாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரகண நேரத்தில் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை வணங்கிக்கலாங்க. சூரிய மந்திரமான ஆதித்ய கிருதத்தையும் சிவபுராணம் இது மாதிரிலாம் சொல்லி வழிபடுறது மூலியமா நமக்கு கூடுதல் பலன்கள் கிடைக்குங்க. அதுவுமே சொல்லி வழிபட முடியாதவங்க ஓம் நம சிவாய அப்படிங்கிற 5 எழுத்து மந்திரத்தையாவது சொல்லி வழிபாடு செஞ்சுக்கலாங்க. சூரியன், பூமி, நிலா இது மூணும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்படக்கூடிய எண்ணங்கள், சிந்தனை, கருத்துக்கள் இது எல்லாமே சேர நேரமாகவும் இருக்குங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதே டைமில் நாம் சாமி கும்பிட்றது மூலியமாகவும் மந்திரத்தை சொல்லி வழிபடுறது மூலியமாகவும் பார்த்தீங்கன்னா சாதாரண டைமில் நாம் சாமி கும்பிட்ற பலனை விட இந்த டைமில் அதிகமான பலன் நமக்கு கிடைக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சூரிய கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி தண்ணியில் கல்லுப்பு, மஞ்சள், வேப்பிலை இது மூணுமே கலந்து குளித்தோம் அப்படின்னா கிரகணத்தால் ஏற்பட்ட கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் ஏதாவது இருந்ததுன்னா கூட அழிஞ்சிடுங்க. இது கூடவே கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி நாம் வீட்டை கழுவி சுத்தம் செஞ்சிடணுங்க. அதுக்கப்புறமா வீட்டில் விளக்கேற்றி வச்சு சுவாமி வழிபாடு செய்யலாம். இல்லை கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறவங்க அப்போ கோயிலுக்கு கூட போயிட்டு வந்துடலாங்க. இது மாதிரியான விஷயங்களை நம்ம கண்டிப்பாக செய்யணுங்க. அடுத்ததாக என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். சூரிய கிரகணம் நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிரகண அலைகளோட தாக்கம் அதிகமாக இருக்குங்க. அதனால் அந்த டைமில் நம்ம வெளியில் போகக்கூடாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள் இல்லைன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ் இவங்க எல்லாருமே வீட்டை விட்டு கண்டிப்பாக வெளியில் போகவே கூடாது. ப்ரெக்னென்ட்டாக இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா நீங்கள் வெளியில் போய்க்கலாங்க. இருந்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா அப்போ போகிறப்ப நீங்கள் கொடை இல்லைன்னா டவல் இது மாதிரிலாம் வச்சு இந்த கதிர்களோட ஒளி உங்கள்
மேலே படாத மாதிரி நீங்கள் தாங்க பாதுகாப்பாக இருந்துக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கிரகண நேரத்தில் வந்து நம்ம சமைக்கவும் கூடாதுங்க. முக்கியமாக அந்த டைமில் வந்து சாப்பிடவும் கூடாது. இந்த சூரிய கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியோ இல்லை 1 மணி நேரத்துக்கு பின்னாடியே தாங்க சாப்பிடணும். ஏன்னா கிரகணம் நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் நம்மளால சாப்பிட முடியாதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பசியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிடணும். இல்லைன்னா கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தாங்க சாப்பிடணும். ஆனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய லேடிஸ் வந்து உங்களால் கண்டிப்பாக சாப்பிடாம இருக்க முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஜூஸ், தண்ணி, இளநீர், பால் இது மாதிரி ஏதாவது குடிக்கலாங்க. முடியாத பட்சத்தில் இதை செய்யுங்க. ஒருவேளை உங்களால் சாப்பிட முடியாமல் இருக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எல்லாம் சாப்பிடாமலே இருக்கலாங்க. ஏன்னா கிரகணம் வந்து ஒரு 4 மணி நேரத்துக்கு தான். அதனால் அதுக்கப்புறம் கூட சாப்பிட்டுக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து நான்வெஜ்ஜும் சாப்பிடக்கூடாதுங்க அந்த டைமில். ஏன்னா செரிமான பிரச்சனைகள் ஏதாவது வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கிரகண நேரத்தில் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய லேடிஸ் வந்து கையில் கத்தி, ஊசி, கத்திரிக்கோல் இல்லை வேறு ஏதாவது ஷார்ப்பாக இருக்க பொருளை வந்து கையில் வச்சுருக்க கூடாதுங்க. அது மட்டும் இல்லாமல் தொடவே கூடாது அதெல்லாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சண்டை போடுறதோ இல்லை தேவையில்லாத தவறான வார்த்தைகளை பேசவும் கூடாதுங்க. நம்ம இந்த கிரகணத்தை வந்து நம்ம வெறும் கண்ணாலே பார்க்கக்கூடாது. இந்த கிரகணம் வந்து இப்போ இந்தியாவில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஒன்றும் பயம் இல்லைங்க. சூரிய கிரகணமாக இருந்தாலும் சரிங்க இல்லை சந்திர கிரகணமாக இருந்தாலும் சரி, ரெண்டையுமே நம்ம வெறும் கண்ணால் பார்க்கக்கூடாதுங்க. இதனால பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு ஏதாவது பாதிப்புகள்லாம் வரலாம். ஸோ கவனமாக இருந்துக்கோங்க. இது மாதிரியான கிரகண நேரத்தில் இயற்கையாகவே நிகழக்கூடிய வானியல் நிகழ்வு தான் அப்படின்னாலுமே கூட பார்த்தீங்கன்னா இது வந்து மனிதனோட வாழ்க்கையில் சில குறிப்பிட்ட மாற்றத்தையே ஏற்படுத்திடுங்க அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டு இருக்குது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சூரியன் இல்லை சந்திரனோட ஷேடோ வந்து பூமியில் விளரப்ப தாங்க கிரகணம் அப்படிங்கிறது ஏற்படும். அப்போது ஒரு வருஷத்தில் 4 இல்லைன்னா 5 கிரகணங்கள் வரும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடியதாங்க ஃபஸ்ட்டு சூரிய கிரகணமாக அமைஞ்சிருக்குது. அப்போ இந்த சூரிய கிரகணத்தால் 12 ராசிக்காரங்களுக்கும் ஒரு விதமான மாற்றத்தை வந்து ஏற்படுத்திருங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் இந்த சூரிய கிரகணத்துக்கு பின்னாடி கிடைக்க போகுதுன்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த கன்னி ராசிக்காரங்க கொஞ்சம் துணிச்சலாக பேசக்கூடிய தைரியம் கொண்டவங்க. இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு செவ்வாயும் சனி பகவானும் 6ஆம் இடத்துல இருந்து அற்புத பலத்துடன் வந்து இருக்குதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா இந்த டைமில் ஃபுல்லாகவே உங்களுக்கு எல்லாமே நல்ல பலனாக தாங்க கிடைக்க போகுது. எடுத்த எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் வந்து சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். இது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் வழக்கெல்லாம் ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதெல்லாமே இப்போ சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புமே இருக்குதுங்க. அதனால இது மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் இப்போ செஞ்சுக்கலாம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீங்கள் வாங்கின கடன் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இப்போ அடைக்கிறதுக்கான காலகட்டமாக தாங்க அமைஞ்சிருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா இந்த கடன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பயமும் தேவையில்லைங்க. சூரிய பகவான் 7ஆம் வீட்டில் வந்து உட்காந்துருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களோட ஆரோக்கியத்தில் வந்து இங்கே கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணுங்க. அதாவது இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த டைமில் வந்து ஆரோக்கியத்தில் சின்ன சின்னதாக குறைகள் ஏதாவது ஏற்படலாம். அதனால் எதாக இருந்தாலும் உடனே டாக்டர் போய் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சரியாக்கிடுங்க. அவசரமாக எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவுமே நல்லா இருக்காதுங்க. அதனால் இது மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் தவிர்த்துக்கணும். உங்களை மீறி நீங்கள் ஏதாவது கோபப்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதனால் இது மாதிரியான விஷயத்தை வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. முன்கோபத்தை தவிர்த்துக்கிறது தாங்க உங்களுக்கு நல்லது. உங்களுடைய ராசிநாதனான புதன் இந்த டைம் ஃபுல்லாகவே பலவீனமாக இருக்கிறதால பார்த்தீங்கன்னா அதிகமாக யாருக்கிட்டையும் தேவையில்லாமல் பேசுகிறத வச்சுக்காதீங்க. ஏன்னா அதனால் ஏதாவது பெரிய பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. ஆறுதலுக்கு கூட உங்களுடைய குடும்ப விஷயத்தை வந்து மற்றவங்ககிட்ட நீங்கள் சொல்லிக்க வேணாம். ஏன்னா இதனாலேயே உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து வந்துடுங்க. முக்கியமாக உங்களுடைய பர்சனல் லைஃப் விஷயத்தை வந்து யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்னதாக விவாதங்கள், சண்டை, சச்சரவு, பிரிவு இது மாதிரிலாம் வரதுக்கான வாய்ப்புமே இருக்குதுங்க இந்த டைமில். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது மூலியமாக பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நல்ல ஒரு சூழ்நிலையில் வந்து நீங்களே உருவாக்கிக்கலாங்க. சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணுங்க. இருந்தாலும் இதெல்லாம் இந்த ஃபர்ஸ்ட்டில் தாங்க. ஆனால் இந்த சூரிய கிரகணத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அதாவது 6ஆம் வீட்டை விட்டு 7ஆம் வீட்டுக்குள்ளே சுக்கிரன் வந்து போகிறது மூலிமா பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையில நல்ல ஒரு அந்யோன்யமாக ஏற்பட போகுதுங்க. அதனால் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலையெல்லாம் உருவாகும். பிள்ளைகள் மூலமாக கூட உங்களுக்கு நிம்மதி கிடைக்குங்க. எதிர்பாராத தொகை வந்து உங்கள் கைக்கு கிடைக்கிறது மூலிமா பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதத்தில் வந்து விலை உயர்ந்த தங்க நகைகள் வாங்குறதுக்கான வாய்ப்புமே இருக்குது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தாங்க இருக்க போகுது. அதாவது நீங்கள் வியாபாரத்தை வந்து விரிவுபடுத்திக்கலாம். இல்லை வந்து தொழிலை நீங்கள் வேறு ஏதாவது புதுசாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாமே செஞ்சுக்கலாங்க. இதுவே பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து நீங்கள் ஈடுபடுறீங்க அப்படின்னா அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா வியாபாரம் வந்து ரொம்பவே அமோகமாக இருக்க போகுதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மறுக்கப்பட்ட சலுகைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கூட உங்களுக்கு தானாகவே இப்போ தேடி வர போகுதுங்க. கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைமில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இடமாற்றம் கிடைக்கலாம். இல்லைன்னா
பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்தலாங்க. அதாவது சேலரி இன்க்ரிமெண்ட்லாம் கிடைக்கும். அப்போ இந்த டைமில் வந்து நீங்கள் எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாங்க. பணத்தை வந்து ஃப்யூச்சருக்காக நீங்கள் சேர்த்து வைக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க. ஏன்னா புதனோட ஆதிக்கத்தில் வந்து நீங்கள் பிறந்திருக்கிறதுனால இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பு விஷயத்தில் எந்த ஒரு குறையுமே எப்பயுமே ஏற்படாது. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த சூரிய கிரகணத்துக்கு பின்னாடி கன்னிராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது. தடைகள் எதுவும் இல்லாம எல்லாத்துலயுமே நீங்க வெற்றி பெறத்துக்காக பாத்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை சாத்தி வழிபாடு செய்யுங்க. ரொம்பவே நல்லதுங்க. அப்ப இது மாதிரி யாரெல்லாம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சனிக்கிழமை தோறும் போய் வழிபாடு செய்யறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கூடவே வெற்றிலை மாலை இல்லைன்னா வடமாலை வந்து நீங்க ஆஞ்சநேயருக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதோட உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.